திருப்பதியில ஏன் வெங்கடேச பெருமாள் திருப்பதி மலைக்கு மேலையும் தாயார் அடிவாரத்துல திருச்சானூர்லயும் தனித்தனியா பிரிந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் தினமும் சாப்பிடும் போது நாம சாதாரணமா ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலை தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? திருப்பதி ஏழுமலையானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் முடிந்த பிறகு பெண் வீட்டு சார்பா மாப்பிள்ளைக்கு அனைத்து விதமான சீர்வரிசையும் கொடுக்கப்பட்டது. பத்மாவதி தாயார் தான் ஒரு மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கறது மறந்து தன் பிறந்த வீட்டு சீர்வரிசைய ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்களாம். இதை கேட்டுட்டு இருந்த பெருமாள் சீர்வரிசையில ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னதும் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பெருமாள் நம்ம சமையல்ல முக்கியமா பயன்படுத்துற கருவேப்பிலையும் பூக்கள்ல கனகாமரமும் இல்ல அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னாங்களாம். உடனே பத்மாவதி தாயார் தன்னோட தந்தை கிட்ட அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்களாம். ஆனா பெருமாள் ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி திரும்பி வரல அப்படின்னா தான் திருமலைக்கு தனியா போய் தங்கி விடுவதாக சொன்னாங்க. ஆனா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன தாயார் சூரிய உதயத்துக்கு முன்னாடி திரும்பி வர முடியாதனால திருச்சானூர்லயே தங்கிட்டாங்களாம். இதனாலதான் திருமலையில இல்லாம மலைக்கு கீழே அடிவாரத்துல திருச்சானூர்ல கோயில் கொண்டு விட்டாராம் பத்மாவதி தாயார். இதனாலதான் திருமலையில இப்ப வரைக்கும் பெருமாளுக்கு படைக்கப்படும் உணவுல கருவேப்பிலையும் அணிவிக்கும் பூக்கள்ல கனகாமரமும் சேர்க்கப்படுறதில்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா பத்மாவதி தாயாருக்கான தினமும் ஏழுமலையான் இரவுல திருச்சானூர் வருவதாகவும் இரவு முழுவதும் தாயாருடன் தங்கிவிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏழுமலையான் திருப்பதி மலைக்கு சென்று விடுவதாகவும் ஐதீகமா இருக்கு.